ஒரு ஊர்ல ஒரு கழுதை இருந்துச்சாம். அது தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும். ஒரு நாள் அது ரொம்ப டயர்டாகி பக்கத்துல இருந்த பசு கிட்ட சொல்லிச்சான். மா, இன்று ரொம்ப களைப்பு. நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். அத கேட்ட பசு சாதாரணமா இருக்காம அடுத்தது ஆட்டுக்கிட்ட போய் சொல்லிச்சான். அந்த கழுதை நாளைக்கு வேலைக்கு வரமாட்டான், சோம்பேறி ஆயிடுச்சு போல. ஆடு நாயிடம் ஓடி சொல்லுச்சான். கழுத வேலை தப்பிக்க பாக்குதாம். நாய் உரிமையாளரிடம் போய் சொல்லுச்சான். சார், அந்த கழுத நாளைக்கு வேலைக்கே வரமாட்டேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கு. உரிமையாளருக்கு கோபம் தலைக்கேறியது. வேலை செய்யாத கழுதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த அப்பாவி கழுதையை அன்றே அனுப்பிவிட்டான். கழுதை செய்த தவறு என்ன? ஒண்ணுமில்ல. தவறு செய்தது யார்? ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை திரித்தார்கள். வார்த்தைகள் வாயிலிருந்து வாய் தாண்டும்போது அர்த்தம் மாறியது, நோக்கம் மறைந்தது. அதிலிருந்து என்ன தெரியும்னா, நாம ஒரு விஷயம் கேஷுவலா சொன்னாலும் அது அடுத்தவங்க கிட்ட போகும்போது வேற மாதிரி மாறிடும். அதனால நம்பகமான வட்டம் சிறியதாக இருந்தாலும் ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும்.